இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 5 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ மெகுமி டக்குமி இவங்க 3 பேரும் அந்த ப்ளூங்கிற காம்படிஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா. பார்த்தா அங்க ஏதோ ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல வந்து ஒரு பெரிய கேசல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தோடா இதை பார்த்தாலே லைட்டா ஒரு மாதிரி இருக்கேன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதை பார்த்த டக்குமியும் இந்த ப்ளூங்கிற காம்படிஷன் இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அரினால தான் நடந்துட்டு இருந்துச்சாமா. இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் மாத்துறாங்க அப்படிங்கிறங்காட்டி போட்டி எங்க நடக்குமோ அதை கூட மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல ஏகப்பட்ட பெரிய பெரிய ஹோட்டல் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தெல்லாம் செஃப்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க போல. சோ அவங்க எல்லாரையும் தெரிஞ்சிருக்குது இப்ப இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்காங்களான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலும் அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு வந்து நம்ம மெகுமி பெருசா நர்வஸ் ஆகாம அமைதியா இருக்கிறாளே, பரவாயில்ல மெகுமி நிறைய இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜட்ஜா ஒரு லேடி வந்திருப்பாங்கல்ல. சோ அவங்க தான் இந்த WGO தானே பார்த்தா பேசிக்கா இந்த ஒரு ப்ளூங்கிற காம்படிஷனை கண்டக்ட் பண்றாங்க. சோ மத்த வருஷம் மாதிரி இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போகுது. அண்ட் ரொம்ப முக்கியமா WGOட புக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. சோ அவங்க ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு சில விஷயம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களா. மொத்தமா பார்த்தா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு 3 விதமான கேட் வந்து இருக்குமாமா. சோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து போட்டி போட்டு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இறுதியான போட்டி இங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேசல் ஒரு டவர் மாதிரி ஒண்ணு இருக்கும், அங்கதான் நடக்கும். ஆனா அந்த டவருக்கு வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட இந்த சமைக்கிற போட்டிகள் எல்லாமே நடக்கும். இந்த 3 கேட்டையும் நீங்க பாஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களை நான் அங்க சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப பார்த்தா அந்த இடத்துல அந்த மிட் நைட் செஃப்ஸ் குரூப்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா அசாகியோட ஆளுங்களா வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தினசா இருக்கேன். அங்க இருக்கிற அசாகியை பார்த்த நம்ம ஹீரோவும் ரைட் இன்னைக்கே அவனை மொத்தமா முடிச்சுட்டுறான்னு சொல்ல அதையும் பாப்போம் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து நடந்து போவானா. பார்த்தா அவனுக்கு கேட் ஓபன் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாம இருக்கும்போது அசாகி சொல்றான் ஆக்சுவலி பயங்கரமான ட்ராக் ரெக்கார்டு உள்ளவங்கள அவங்கள ஏற்கனவே வந்து ஃப்ரீ பாஸ் கொடுத்து உள்ள அனுப்பி விட்டுருவாங்க. நான் நேரா 3rd கேட் கிட்ட போய் தான் போட்டி போட போறேன். என் கூட வந்திருக்க எல்லாரும் அவங்க எல்லாம் 2nd கேட் கிட்ட வந்து போட்டி போடுவாங்க. அண்ட் நீ இந்த இடத்துல 1st கேட்ல இருந்தே நீ போட்டி போட ஆரம்பிக்கணும். நீ எல்லாத்துலயும் ஜெயிச்சு முடிச்சு அந்த டவருக்கு வந்து என்ன மீட் பண்ண சரியா, அப்பதான் உன்னால என்ன மீட் பண்ண கூட முடியும் அப்படின்ட்டு போக கண்டிப்பா வரண்டான கான்ல இருப்பானா. ஈவன் நம்ம எரினா இருக்கிறல்ல சவுளு போட்டிக்காக வந்திருப்பான். இந்த அகாடமி சார்பா கண்டிப்பா டிஃபால்ட்டாவே நான் இருந்தாகுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாள். சோ அதனால தான் நம்ம அகாடமில இருந்து இப்ப 4 பேர் வந்திருக்காங்க. சோ இப்போதைக்கு இந்த இடத்துல பார்த்தா குரூப்பா இவங்களை பிரிச்சு விட்டுருவாங்களாமா. அப்படிதான் இவங்க போட்டி போட போறாங்க. கூடவே நம்ம எரினா இருக்கிறல்ல சோ அவளை மட்டும் வேற விதமான போட்டிக்கு வந்து கூட்டிட்டு போக என்னது உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அதை ஏத்துக்கவே முடியாதுன்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். சோ மத்தவங்க மாதிரி இல்லாம நம்ம எரினாவை டைரக்டாவே அவங்க செலக்ட் பண்ணி இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள அவளுக்குன்னு செப்பரேட்டான ஒரு போட்டி ஒன்று இருக்கும். அதனால அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்களா. நம்ம ஹீரோஸும் மாறி மாறி ஓகே யாரும் தோத்து போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமா நம்ம ஹீரோவும் அந்த டக்குமி பையன் தான் வாடி வா அடுத்து உனக்கு இருக்குது உன்னதான் தோக்கடிக்கணும் அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா இருப்பானுங்க. எல்லாரும் வெவ்வேறு டீமுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்களா. நம்ம ஹீரோ போன இடத்துல பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து அப்படியே டப்ப டப்பன்னு பேசிக்கிட்டு நான் தான் உங்களோட எக்ஸாமினரா இருக்க போறேன். ஆனா இந்த ஒரு ரவுண்ட் கிளியர் பண்றது ரொம்பவுமே வந்து சிம்பிள். இங்க இருக்கிற ஜட்ஜை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு சமைச்சாலே போதுமானது. அண்ட் ஜட்ஜ் இந்த லேடி கிடையாது, அங்க இருக்கிற ஒரு வயசான ஒரு தாத்தா வீல் சேர்ல இருக்கிறார்ல அவருதான். சோ இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த ஜப்பானோட அண்டர் கிரவுண்ட்ல வந்து சமைச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபராமா. வாரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா அப்படியே சமைச்சிட்டு இருந்திருப்பாரு. பயங்கர திறமசாலியான ஒரு செஃப்பும் கூட. சோ அதனால ஒரு சாட்டிஸ்ஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. ஈவன் அந்த தாத்தாவுமே இங்க பாடுறா பசங்க எல்லாம் இந்த மாதிரி நானுமே கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே எதுவும் சாப்பிடாம அப்படியே இருந்த போறேன்னு நினைச்சேன். ஆனா ஒன்ஸ் இந்த மாதிரி WGO எங்கிட்ட வந்துகிட்டு நீங்க கடைசி நேரத்துல இருந்தாலும் பரவாயில்ல எங்களோட ஜட்ஜா இருங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுவே எனக்கு பயங்கர ஆனந்தமா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தா ஏதோ ஒரு செவுத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற ஒரு ட்ரக்ல இருக்கும். அதை மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். நீங்களா கொண்டு வந்த எந்த ஒரு இன்கிரீடியன்ட் நீங்க யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப இதை கேட்டு அங்க இருக்கிற சில பேர் அதெல்லாம் ஓகே தான் தலை, பட் இருந்தாலும் இந்த ஆளுக்கு என்னதான் கிடைக்கும் 19 கூட்டு வந்து இவரை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு டிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நாங்க என்ன மேக் பண்றது இவரை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வேணும்னா நீங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் இவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணும்போது உடனே இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஓகே நீங்க எங்க பிறந்தீங்க, இது வரைக்கும் எங்க வளர்ந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான ஃபுட் இருக்குதா, உங்க வீட்டுல உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுப்பாங்க, அம்மாவோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படிங்கும்போது சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் அந்த போட்டியில நம்ம அசாகி இருக்கிறான்ல சோ அவனோட ஆளுங்களும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க போல. அவனுங்களும் சரி நம்ம ஹீரோவும் சரி அந்த தாத்தா கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்டிருந்திருக்க மாட்டாங்களா. சோ அவனுங்க நேரம் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு ஏன் தலை நீ எந்த ஒரு கேள்வியும் கேட்கலையா, ஒருவேளை இந்த ஒரு போட்டியில இதோட விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கு வந்துட்டியோ, உன் நிலைமையே ஒரே பரிதாபமா இருக்குது அப்படின்னு ஹீரோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. சோ அதே நேரத்துல இங்க அந்த தாத்தா கிட்ட நிறைய பேர் விஷயங்களா கேட்டிருந்திருப்பானுங்களா. ஓகே இந்த ஒரு டிஷ் பண்ணா இவருக்கு பிடிக்கும் போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஷ் எல்லாம் மேக் பண்ணிருப்பானுங்களா. பார்த்தா தொடர்ந்து இருக்கிற எல்லாரையும் ஃபெயில் பண்ணிட்டே இருப்பாரு அந்த தாத்தா. ஆனா அதே நேரத்துல அந்த அசாகி கூட இருந்த ஆளுங்களா இருப்பானுங்களா. சோ அவனுங்களும் அந்த இடத்துல ரொம்ப ஈஸியா பாஸ் வாங்கி போயிட்டு இருப்பானுங்களா. எப்பறான்னு ஃபெயில் ஆன யாருக்கும் புரியாம இருக்க நம்ம ஹீரோ அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பான். இதை நம்ம எரினாவுமே டிவில கவனிப்பால. சோ அங்க வந்த நம்ம அசாகியுமே என்னமா ஹீரோ பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறியா, அவன்லாம் ஒன்னும் பண்ண மாட்டான், பட் இருந்தாலும் எங்க ஆளுங்களா அசால்ட்டா பாஸ் பண்ணிடுவானுங்க. ஈவன் ஒரு பச்சை மண்டை கடைசியா வந்து அவனும் சமைச்சு கொடுப்பான், அவனுமே அந்த இடத்துல பாஸ் பண்ணப்படுவானா. இவன் இந்த அசாகி கூட இருக்கிறவங்க
இவனுங்களா எப்படி பாஸ் ஆகுறானுங்க பார்த்தா இவங்களுக்கு இந்த அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிற ஆளுங்க யாரையாவது காலி பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட கடைசி மீல் இருக்கும்ல த லாஸ்ட் சப்பருங்கிற மாதிரி ஸோ அந்த ஒரு மீலை வந்து இவனுங்களா சமைச்சு கொடுத்து வந்துருப்பானுங்க. ஓகே அவனை போட்டுல போறாங்களா ஃபைன் என்னோட கடைசி சாப்பாடை சாப்பிடுங்கிற மாதிரி தான். ஈவன் பிரிசன்ல வச்சிருக்க ஜெயில் கைதிகளை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடியுமே பார்த்தா அவங்களுக்கு கொடுக்குற கடைசி சாப்பாடை மோஸ்ட்லி இவங்க குக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இறுதியா இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன் சாக போறேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்குமா ஒத்துக்காதா அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அவங்கள ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவ்வளவுதான். அந்த ஒரு தீமா இது இருக்கிறங்காட்டி தான் பார்த்தா இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்த இவனுங்களுக்குலாம் வந்து இது பயங்கர அட்வான்டேஜா இருக்கு. ஆனா அதுவே நம்ம ஹீரோ அந்த இடத்துல இப்ப என்னத்த சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வைக்கிறான். அந்த இடத்துல அந்த கிழமை ஏகப்பட்ட பேரை ஃபெயில் பண்ணியிருந்திருப்பானா என்ன எவனுக்கும் வந்து ஒழுங்கா சமைக்கவே தெரியல. இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்து அந்த மிட் நைட் ஷிப்ஸ் தவிர மத்த எல்லாமே வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். இறுதியா நம்ம ஹீரோமே அந்த இடத்துல சமைச்சு கொண்டு வரான். பார்த்தா ஏதோ ஒரு சின்ன கப் கேக் மாதிரி வச்சிருந்திருப்பானா என்னடா ஜோக் பண்றேன்னு அதை பார்த்தனே இந்த கிழவனுக்கு பயங்கரமா காண்டாகும். இருந்தாலும் நம்ம ஹீரோவும் அதை சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காதையா சும்மா எடுத்து ஏதோ வாயில வை அப்புறம் என்ன முடிவு அப்படிங்கறத எடுத்துக்கலாம்னு சொல்ல சரின்ட்டு அந்த ஆள் எடுத்து சாப்பிட்றாப்புல பார்த்தா அது மிகவும் அருமையாக உள்ளது. பிளஸ் அது வந்து ஸ்வீட்டும் கிடையாது கேக்கும் கிடையாது. அவன் ஏதோ ஒரு மீனை வச்சு பண்ணியிருந்திருப்பான் போல. பிளஸ் அந்த ஒரு டிஷ் இருக்குதுல அது வந்து ஒரு மெயின் டிஷ் கூட இல்ல. அது ரொம்ப கம்மியா இருக்கும் போதே அது வந்து ஒரு அப்படைசர் ஒரு ஸ்டார்டர் மட்டும்தான். மெயின் டிஷ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்னதா சாப்பிடுவோம்ல சோ அந்த மாதிரி. எதுக்கு இதை பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஏதோ லாஸ்ட் சப்பர் அப்படிங்கறதா இந்த ஒரு குக்கிங்கோட ஐடியாவே தீமே. உனக்கு எதுக்கே லாஸ்ட் சப்பர் அதான் பல்லெல்லாம் நல்லா தானே இருக்கு உன்னால நல்லா சாப்பிட முடியுற மாதிரி தான் தெரியுது. குக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேஸ்ட் லேண்ட்ரா நிறைய விஷயங்கள் இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பண்றதுக்குலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் போது எதுக்கு இந்த ஒரு தீமுக்கு போய் லாஸ்ட் சப்பர்னு பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு உன்னவர ஜட்ஜா கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. உனக்கு உண்மையிலே ஊரெல்லாம் சுத்தி இதுக்கு மேல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல இதுக்கப்புறம் நான் லாஸ்ட் சப்பர் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்ட கூட இங்க ஊர்ல தான் எங்களோட கடை இருக்குது அங்க வா அங்க உனக்கு நான் லாஸ்ட் சப்பர்னா என்னன்னு காட்டுறேன். பட் இன்னைக்கு இது உனக்கு லாஸ்ட் சப்பர் கிடையாது இது வந்து ஒரு ஸ்டார்டர் தான் ஒரு அப்படைசர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த கிழவனும் அப்படியே யோசிச்சு பாக்குறான். சோ ஒன்ஸ் இந்த குக்கிங் வேர்ல்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஓகே பொசுக்குன்னு ரிட்டையர் ஆயிட்டோம் ஆனா இவ்வளவு நாள் குக்கிங் தான் அப்படின்னு எல்லாமே இருந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பயங்கர லோன்லியான ஒரு லைஃப்ல இருந்திருப்பானா. அப்பதான் இந்த WGOல இருந்துட்டு ஒரு ஜட்ஜா வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. சோ இங்க வந்துட்டு அவ்வளவுதான் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் இந்த ஒரு கடைசி சாப்பாடு மட்டும் சாப்பிடலாம் அப்படிங்கறத என்னோட பிளான். ஆனா நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை சமைக்கிறது மட்டும் இல்ல மத்தவங்க சமைச்சதை சாப்பிட கூட செய்யலாம் போலயே அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதே நேரத்துல நம்ம எரினாவையுமே போட்டிக்காக கூப்பிடுறாங்க. அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அசாகி கிட்ட நீ யார வேணாலும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கோ ஆனா ஹீரோ பையன் அவ்வளவு ஈஸி இல்லடான்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோ பாஸ் ஆயிருந்திருப்பான்ல அதே மாதிரி டக்குமியும் பாஸ் ஆயிருந்திருப்பான். அவன் கூட ஏகப்பட்ட குழந்தைங்களா இருந்திருப்பாங்க. குழந்தைங்களுக்கான சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டியதா இருந்திருக்கும் போல. சோ அதை செஞ்சு கொடுத்துதான் அவன் மேல தொத்திக்கிட்டு இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம மெகுமி பொண்ணு அவ வந்து நாய்களுக்கும் நாயோட ஓனருக்கும் சமைக்க வேண்டியதா இருந்திருக்கும் போல. இவங்க இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டா பாஸ் பண்ணிட்டாங்களே ஆனா அதே நேரத்துல எரினாக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. பார்த்தா அவளுக்கான பர்சனல் பேட்டில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அங்க இருக்கிற ஏகப்பட்ட செஃப்ஸை வந்து அவ தோக்கடிக்க வேண்டியதா இருக்கும். எல்லாரும் கூட அவ அந்த இடத்துல சிங்கிள்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். இங்க நம்ம ஹீரோஸும் செகண்ட் ரவுண்டுக்கு போக அந்த இடத்துல சில செஃப்ஸ் எல்லாம் நிப்பாங்க. அதுல நம்ம சுகாசா பையனும் இருக்கிறத பார்த்து வாய பொழக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா தேங்க்யூ.